நீ தாண்டி என் சந்தனம், என் சந்தன கிண்ணமே, நான் சாப்பிட்ற வெஞ்சன கிண்ணமே, இன்னும் தேயிலையே ஓன் கிண்ணமே. தேஞ்சிருச்சுடா. எப்படி கரெக்டா சொல்றேன்? நேத்தானே நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸ்டாப் இட் மிஸ்டர் குருண மருந்து. உலக அதிசயங்கள் எத்தனையோ இருக்கு. எனக்கு ஒரு அதிசயம் நீதான். காட்டி விடு பார்த்துட்டு போறேன். நல்ல வய சாப்பிட்டு போறேன், வேவனா சாப்பிடுறேன் கண்ட வயெல்லாம். சந்தன லட்சுமி, சோத்துக்கு தேவை ஊறுகா, எனக்கு தேவை ஓங்கா. உனக்கு தேவை என் ஜாமியா. அட என் ஜீமே பின்றேன், நகைச்சுவை பின்றேன், கிளக்கிறேன் நகைச்சுவை. பால்ல இருக்கு பாலாட, நீ போடு வியாடி பாவாட. எடு அந்த செருப்பாடு. தம்பி கருப்பாடு அந்துவோங்க. இல்ல அந்த புள்ள போடாது, நான் தெரியாம கட்டுப்பிட்டேன். அன்னைக்கு வீட்டுக்கு போறேன், முள்ளும் முண்டமாவாடா. வீடு கட்ட தேவை சாரா கம்பு, நீ விழுந்துக்கிட்டு என்னைய ஆய் உடஞ்சிரும்டா. தோசை ஊத்த தேவை கல்லு. உனக்கு என்னடி இப்படி இருக்கு? தப்பு வாயிலடி. ஏய் சந்தனா, அடிக்காம பேசுன, அடிக்காத மரியா அடி. அங்கே அடிக்க கூடாது லூசு, அது தடுப்பூசி. அது வந்து சொட்டு மருந்து. ஆய் இருங்கடா, வீட்டுல இருக்கு கேசு. நீ போடு வியாடி கூசு. ஏய் கோத்தா அடிச்சிட்டாடாவ. ஓயாம எம்கேர் நான் பாருண்ணா, அப்படிலாம் செஞ்சுக்கிட்டே இருந்தானா அவளை வெளுத்தாடி போட்டு நக்கி விடுவானா? அடிக்கூடாது லூசு, பட்டுக்கிட்டு பல்லு போயிடும். பல்லுலயே அடிக்கிறா மாமா அடிக்கூடாது. நான் அப்புறம் உறிஞ்சு விட்டு ரிவர்ஸ் ஆட்டு கொண்டு வருவேன். என்னால முடியாட்டாலும் ஸ்டாண்டை திரிகிட்டு இன்னொரு தடவை அடிச்சேன்னா கண்டாலி பச்சை பாம்பு உள்ள விட்டுருவேன். தம்பி அந்த மஞ்ச பாம்பு குருட்டு முண்டை. வீட்டுல இருக்கு பிரிச்சு வீச்சம் எடுக்க தெரியும் போச்சு. இதுக்குதான் சொல்லுது தூமையை குடிக்க இதெல்லாம் கூட்டிட்டு வராதியன்னு. ஆயிடா டக்குனு ஆயிடா டக்குனு ஆயிடா. ஏங்கா கழுவலையா? வாச்சாரே ஒண்ணா வச்சே கழுவி விடுவா. ஏன்னா அது வந்து திஷ்டி கழிச்சேன். இப்ப பன்னீர் வாடை வருது. காலத்துக்கு நான் தாண்டி உனக்கு புருஷன், 6 மாசத்துக்கு நான் தாண்டி உனக்கு கள்ள புருஷன். தம்பி பேபி ரிலீஸ் ஆனது நான் விட்டுட்டு போயிருவேன். அது வரைக்கும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் 250 ரூபா மாத்திரை. விங்கா நம்மளுக்கு மாத்திரை எல்லாம் தேவையில்ல. சொல்லி நாக்கு போடுதேன். பிள்ளை பக்க போவான் ஆஸ்பத்திரி, உங்க அப்பனுக்கு ஆஸ்பத்திரி இந்தியா. அதுதான் உங்க அப்பாவை சட்டி ஓட சொல்லுன்னு சொன்னேன். அன்னைக்கெல்லாம் பாக்குறேன் படக்குன்னு உங்க அப்பா அங்கே நான் போன நேரம் டோல்கட்டு கம்பி மாதிரி. அப்ப நின்ட்டீங்களா? அப்புறம் கம்பியில பன்னருவா கிட்ட கொத்தி விட்டேன். வீட்டுல எப்படி படுப்ப? வீட்டுல சொல்லக்கூடாது. கண்ணே, நீ என்ன விரும்பி சாப்பிடுவ? இது எப்பயுமே நம்ம காலில் வாங்கிக்கிறியா? என்ன அது? எப்பயுமே அந்த பிள்ளை விரும்பி சாப்பிடுறது பொட்ட நாய் பீயுதேன். நல்லா அன்னைக்கெல்லாம் 2 உருண்டை திண்டாலவோ கோலோ விக்கிருச்சு. கண்டாலி விற்கவும் அப்படியே கம்பு கிட்ட உள்ள குத்தி நுழைச்சேன். அதுக்கு முடியலங்க சந்தனத்துக்கு. தம்பி அது சந்தனம் கிடையாது, சர்பத்து போடுறவன். சந்தனத்தை பாரு எப்படி திருகிறான். இவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம் கொடுக்குது. நான் வர எல்லாரும் அமைதியா இருங்க. எங்க வாழ்க்கை பிரச்சனை. இந்த டைலாக்கு கேமராமேன் முதற்கொண்டு கை தட்டுவாங்க. கல்யாணம் பண்ணி நேர கொடைக்கானல் போவோமா ஊட்டி போவோமா? கொடைக்கானல் போனேன்டா. இன்னைக்கு உள்ள டிக்கெட் செலவுக்கு கணக்கு பண்ணி பார்த்தா 2000 ரூபாய் குறையாம வரும். 2 பேரும் போவேன்.
ஆமா சக்கரை ஊட்டி போனாலும் குளிர் அதிகம். ஊட்டி குளிருக்குலாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு கிடக்கணும். நரம்பு தலை. கொடைக்கானலும் போகாத, ஊட்டிக்கும் போகாத, நேர தூக்கிட்டு செந்தூரை சுடுகாடு கொண்டு போயிரு. ஏன் அங்கே போச்சு செந்தூரை சுடுகாடுல கொண்டு போய் தூக்கி வச்சு 4 சாத்து மயங்கிருவா, செத்துருவா. தூக்கி எரிச்சு விட்டு வந்துரு. ஆனா நீயாவது 4 சாத்து. நீங்க நம்ம 2 ஓடுதேன். என்னங்க 2 ஓடுல நான் செத்துருவேன். விடக்கு நானும் அரை போடுதேன். தம்பி 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 முத சட்டியை போடு. அரை போட்டாலும் மயிருங்க. உன் உதட்டில் வந்து பச்சு பச்சுன்னு முத்தம் கொடுப்பேன். எங்கே கொடுக்க? சோத்துல விடு. செவத்துல சாச்சி வச்சு கொடுங்கன்னு சொன்னேன். என்ன எப்படி தெரியுமா காதல்? திறமையான வள்ளி வந்திருக்காங்க, நடிக்கணும். ஏன்னா பெரும்பாலும் இவ்வளோ நேரம் நான் நிற்கிறதே அந்த கிராமத்தார்கள் நாடகம் வைக்கிறவங்க சொல்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் நிற்கிறேன். அது என்னுடைய தம்பிகள்லாம் நிறையா வந்திருப்பாங்க வெளியூர்லேருந்து. ஒரே விஷயம், நிறைய பேர் நீங்கள் நாடகம் பார்த்துருப்பீங்க, பப்புண்டா அடிச்சு 12 மணி 12:05 முடிச்சிடுவாங்க. நான் கிராமம் எல்லா கிராமம் சொல்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா, எம்கேஆர் உங்களை பார்த்தவொடனே கூட்டம் போயிடுறது, கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கன்னு சொன்னதுனால இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன். இதனால் நடிகர்கள் வரணும். ஏன்னா அவங்களும் சங்கட்டப்படுறாங்க. இது நடிகர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. டயத்துக்கு விட மாட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால் எப்படி தெரியுமா காதல்? செவ்வரணி தோட்டத்தில் கண்ணில் பல என் தம்பி நீ தான்டா நீதிபதி. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அண்ணன் கேட்பான்டா. கண்ணுல பால ஓத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, டூலர்ல வந்த அண்ணன் தம்பிகள் மெதுவா பார்த்து போகணும்மா. கண்ணுல பால ஓத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, இந்த தூக்கத்தில டூலர்ல மெதுவா போகணும்மா. கண்ணுல பால ஓத்த வந்த கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பால பார்த்ததன்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே, பத்தார கோவில் வந்த தேனே தேனே, அடி அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே. கண்ணுல பால ஓத்த வந்த கண்ணையா, ஏன் கண்ணையா, நீங்க மெதுவாக பைக்குகள்ல போகணும் ஐயா. முத்து கோழி முத்தெடுத்து ஓர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்று சுதிகிறது, அடியாத்தா மனசுகம் பாடுது. சாத்து கோடி சரெடுத்து தேச்சு வச்சி கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தா, பக்கவாரும் அந்தி பொழுதாகத்தா. உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் கும்பத்தேன் தொட்டுது தொட்டுது துணேரும் மெதுவாகத்தா. இப்ப கூட்டம் குறையும் பொதுவாகத்தா. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணையா, ஏன் கண்ணையா, ஏன் நெஞ்சில பால வாட்டதன்ன சொல்லையா. கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கள்ளுச்சல் நீரில் வந்து நடை போட்டது, இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலந்தான் மாத்தாமலை பாய்ச்சி வந்த பச்சைக்கு தோளில் வந்து விளையாடணும், அதை தூக்கி வச்சு கூட்டாடணும். மேளந்தா கொட்டணும் கொட்டணும் கொட்டன் தாடியும் கட்டணும் கட்டன் கட்டன் முத்திர வைக்கணும் வைக்கணும் வைக்கணும். இன்னும் நீ ஒட்டணும் ஒட்டணும் ராதா உனக்காகத்தான், இந்த பாம்புளும் எனக்காகத்தான். கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன்
நெஞ்சில பாழ வார்த்ததன்ன சொல்லம்மா